நம்பிக்கை ஒரு வினோதமான விஷயம் இல்லையா? சில சமயம் ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி இருக்கும். ஆனா அந்த தீப்பொறி தான் பெரிய நெருப்பா மாறி நம்ம வாழ்க்கையே மாத்தும். எனக்கு ஒரு சின்ன வயசுல நடந்த சம்பவம் ஞாபகம் வருது. இப்ப நினைச்சாலும் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஊறும். நான் அப்போ ஒரு 10 வயசு இருப்பேன். எங்க ஊர்ல 2 சின்ன பசங்க இருந்தாங்க. அண்ணனும் தம்பியும். அவங்க அம்மா தான் அவங்க உலகம். தினமும் வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்கள வளர்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த அம்மா வேலைக்கு கிளம்பும்போது அந்த 2 பசங்களும் அவங்கூட வரணும்னு அடம் பிடிச்சாங்க. அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்கல. அம்மா முன்னாடி போய்க்கிட்டு இருக்க, இவங்க 2 பேரும் மெதுவா பின்னாடியே போயிருக்காங்க. ஒருத்தன் கொஞ்சம் குண்டா இருப்பான். இன்னொருத்தன் நல்லா ஒல்லியா இருப்பான். வெயில் வேற கொளுத்திட்டு இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்புல அந்த பசங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல வயலுக்கு வந்துட்டாங்க. தன்னோட பசங்கள பார்த்ததும் அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். எல்லா கஷ்டத்தையும் மறந்து அவங்கள கட்டிப்பிடிச்சாங்க. "போதும்டா, நீங்க வந்தது. இனிமே வீட்டுக்கு போங்க. நான் சாயந்திரம் வந்துடுறேன்னு" அம்மா சொன்னாங்க. அந்த பசங்களும் சரிம்மான்னு சொல்லிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு போற வழியில ஒரு பெரிய ஆழமான கிணறு இருந்துச்சு. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த குண்டான பையன் கால் தவறி அந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். அந்த ஒல்லியான பையன் யோசிச்சு பார்க்கவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு நொடி கூட அவன் பயப்படல, பதட்டப்படல. அவனோட அண்ணனை எப்படியாவது காப்பாத்தணும்னு மட்டும்தான் அவன் மனசுல நினைச்சிருக்கான். சுத்தி முத்தி பார்த்தான். ஓரமா ஒரு கயிறு கிடந்துச்சு. வேகமா அத எடுத்தான். ஒரு முடிச்சு போட்டான். தன்னோட சின்ன உடம்புல இருந்த எல்லா தெம்பையும், மனசுல இருந்த எல்லா தைரியத்தையும் ஒண்ணா திரட்டி அந்த கயிற கிணத்துக்குள்ள விட்டான். கஷ்டப்பட்டு கயிறை இழுத்து தன்னோட அண்ணனை மெதுமெதுவா மேல கொண்டு வந்தான். கடைசியில 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் கட்டிப்பிடிச்சுக்கிட்டாங்க. உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அந்த காட்சி. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவி ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இந்த சின்ன பையன் இவ்வளவு பெரிய பாரத்த தூக்கினான்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. நெறைய பேர் நம்பவே இல்ல. பொய் சொல்றான்னு கூட சொன்னாங்க. அப்போ அங்க ஒரு வயசான பெரியவர் இருந்தாரு. அமைதியா எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த நேரத்துல அந்த பையனை தடுக்க யாரும் இல்ல. உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு அங்க யாருமே இல்ல. அதனால தான் அவன் முடிச்சான்னு சொன்னாரு. உண்மதான். சில சமயம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க சொல்ற முடியாதுங்கிற வார்த்தை தான் நம்மளோட பலத்த குறைச்சிருது. யாருமே இல்லன்னு நினைக்கிற அந்த நொடியில தான் நம்மளோட உண்மையான சக்தி வெளியே வருது. அந்த சின்ன பையன் அவனோட நம்பிக்கையால அவனோட அண்ணனை காப்பாத்துனான். நம்ம வாழ்க்கையிலயும் எத்தனையோ தடைகள் வரலாம். ஆனா நம்ம மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தா போதும். முடியாததுன்னு எதுவுமே இல்ல.